ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ளோலா. இன்னைக்கு நம்ம வீடியோஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம டெய்லி ரொட்டீன்ல இருக்கிற ஒரு 5 மிஸ்டேக்ஸ். இதுல வீடியோ எந்த வரைக்கும் பாருங்க. Stay tuned for more videos. நம்ம பண்ண ஃபர்ஸ்ட் ஃபார்மோஸ்ட் மிஸ்டேக் என்னது? ஓவர் வாஷிங் ஆஃப் ஃபேஸ். ஃபேஸை நம்ம வெறும் தண்ணியில வாஷ் பண்ணாலே நம்மளுக்குள்ள இந்த ஆயில் பிம்பிள்ஸ் எல்லாம் போயிட்டு நம்ம சோ அது கிடையவே கிடையாது. நம்ம ஓவரா ஃபேஸ் வாஷ் நமக்கு நேச்சுரலா நமக்கு ஸ்கின்னுக்கு மாய்ஸ்சரைசர் ஆயிலையுமே அந்த தண்ணி வாஷ் போயிடுறது நம்மளோட ஸ்கின்ல மாய்ஸ்சரைசிங் சுத்தமா இருக்கவே இல்லை. ஸோ ஓவர் வாஷிங் ஆஃப் ஃபேஸ் அவாய்ட் பண்ணிப்போம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயம் நம்ம அதுக்கு தேவையான நியூட்ரிஷியஸான ஃபுட் லைக் ப்ரோட்டீன், ஃபைபர் இதெல்லாம் வெஜிடேரியன் இருந்தாலும் சரி, நான் வெஜிடேரியன் இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ஃபைபர் ப்ரோட்டீன் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க இல்ல உங்களுக்கு என்னென்ன ஃபுட்ஸ் ஃபைபர் ரிச் அண்ட் ப்ரோட்டீன் ரிச், இது ப்ரோபயோட்டிக், இது ப்ரீபயோட்டிக் உங்களுக்கு தெரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கு தண்ணி வீடியோட ரெடி பண்ணி நல்ல நம்மளுக்கு தேவையான ஒரு நல்ல ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச் ஃபுட் இதெல்லாம் எடுத்துக்கிறது தான் ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன்ல உள்ள ஒரு ஃபாஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்டெப். க்ரீம் மாய்ஸ்சரைசர் அதெல்லாம் போடுறதை விட இந்த மாதிரியான ஃபுட்ஸ் இருக்கிறது மூலியமா நம்ம கட்லெட் கிளீன் ஆகி நமக்கு வர பிம்பிள் அண்ட் ஹேர் லாஸ் அது எல்லாத்தையும் அது ப்ரிவென்ட் பண்ணும். நெக்ஸ்ட் காமனா எல்லாருமே எல்லா யங்ஸ்டர்ஸ் டீனேஜர்ஸ் எல்லாரும் பண்ற ஒரே விஷயம் நமக்கு பிம்பிள் வந்துருச்சு அப்படின்னா அதை பண்ணவே பண்ணக்கூடாது. இப்ப நமக்கு மார்க்கெட்ல நிறைய அந்த பிம்பிள் பேக்கெட் அதெல்லாம் கிடைக்குது. ஸோ நான் தற்காகன்னு நான் சொல்ல வரல. அதோட மெக்கானிசம் என்ன அப்படின்றது அப்படின்னா, நீங்க இப்ப அந்த பேட்ச் மேல அந்த இதை ஒட்டிடுது. ஸோ அதை எந்த டிஸ்டர்ப் ½ 1 hour 2 இல்லைன்னா ஒரு 9 தூங்குறப்ப என்னோட 10 hours வைக்கிறீங்க அப்படின்றப்ப அந்த பேட்ச்ல உள்ள இது தானா நமக்கு வெளியில வருது. ஸோ அது நமக்கு நம்ம பிம்பிளை எந்த டிஸ்டர்பே பண்ணாம பட்சத்துல தானாவே இது போயிடும். அதுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க நீங்க இந்த மாதிரியான ஸ்டெப்ஸை ஃபாலோ. பிம்பிள் வருதா அது மட்டும் பேசு, அதுவா 2 நாள்ல வரும், 3 நாள்ல போயிடுது. அதை நோண்டிட்டே இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு அந்த பேச்சஸ் மாதிரி வராது, டார்க் ஸ்பாட்ஸ் வராது. டார்க் ஸ்பாட்ஸை போக்குறதுதான் ரொம்ப கஷ்டமான ஒரு செயல். அதனால நீங்க பண்ணவே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோ சன்ஸ்கிரீன் அடிக்கிற வெயிலுக்கு சென்னையில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு செம்ம வெயில் அடிக்குது. ஸோ அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ஸ்கார்ஃப், கேப், எதுவுமே இல்லாம பேக் வெளியில ஸ்கின் டேமேஜ் ஆகும், கண்டிப்பா டேமேஜ் ஆகும். ஷாப்பிங் போறோம், இதை வெளியில மேக்ஸிமம் வெளில போறது அவாய்ட் பண்ணுவோம். இல்ல வெளியில போயே ஆகும் அப்படின்ற பட்சத்துல ஸ்கார்ஃப், கேப் இல்லைன்னா சன்ஸ்கிரீன் அந்த மாதிரியான விஷயங்களை போட்டுட்டு போறது நம்ம ஸ்கின்னோட பேரியரை ரொம்ப பாதுகாக்கும். ஸ்கின் சன்ல எக்ஸ்போஸ் ஆகுறது நம்மளோட அந்த லேயர்ஸ் டேமேஜ் ஆகும். ஸோ நம்மளுக்கு டார்க் ஸ்பாட்ஸ் நிறைய வர மோஸ்ட் பேசிக்கான இதெல்லாம் விஷயம் இதெல்லாம் என்னால இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. ரொம்ப அஃபோர்டபுளா எனக்கு செலவே இல்லாம என் ஸ்கின்னை க்ளூம் பண்றதுக்கு எனக்கு ஒரு வழி சுத்து அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்ன? ட்ரிங்கிங் மோர் வாட்டர். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு நீங்க அடல்ட்டா இருக்கீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 3 liters ஆஃப் வாட்டர் நீங்க குடிச்சே ஆகும். 3 liters ஆஃப் வாட்டர்ன்றது அட்லீஸ்ட் 3 ஆச்சும் நீங்க ஒரு டார்கெட் பண்ணி வச்சோ இல்ல ஒரு ரிமைண்டர் செட் பண்ணிக்கணும். இல்ல அட்லீஸ்ட் ஒரு எப்படி சொல்றது ஒரு மோட்டிவேஷன் மாதிரியோ இந்த ஒர்க் முடிச்சா ஒரு ஒர்க் முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு பிரேக் எடுக்கிறப்பையோ நீங்க ஒரு சிப்பா எடுத்தீங்கன்னா கூட அந்த வாட்டர் 3 liters ஆஃப் வாட்டர் எப்படியாச்சும் உங்க பாடிக்கு நீங்க கன்சியூம் பண்ணிடுங்க. அண்ட் செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ராப்பர் 8 hours ஆஃப் ஸ்லீப். ஸோ 8 hours ஆஃப் ஸ்லீப் நம்ம ஹார்மோன்ஸை ரீபூட் பண்றது சரி, நம்மளோட ஹோல் பாடி சிஸ்டம்ஸையும் ரீஜெனரேட் பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ 8 hours ஆஃப் ஸ்லீப் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்.
ஸோ நைட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஒழுங்கா போனை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கின்லாம் நல்லா பலப்பேன் மக்களே. இதோட என்னோட வீடியோ கொடுத்துங்க உங்களுக்கு. ஸோ இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுனாலோ இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு வேற ஏதாவது பத்தின வீடியோஸ் வேணும்னாலோ இல்லை ஸ்கின் கேர் காமனா அஃபோர்டபுளா இல்லை வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு இதுல இதை பத்தின ஃபர்தரா இதை பத்தின ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் டூ செக் இந்த கமெண்ட்ஸ்ல போடுங்க. நான் வந்துட்டு as soon as அதுக்கான வீடியோவை ரிசர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு போட ஸ்டார்ட். பாய்.